பின்னாலே அவங்க மாமா பூனை மாதிரி வராரு பாரு. என்ன தம்பி, எப்போ வந்தீங்க? இப்பதான் அங்கிள். ஆமா, தினமும் வெளியில போறீங்க, ஏதாவது புதுசா வேலையில ஜாயின் பண்ணிருக்கீங்களா? என்ன தம்பி இது காமெடி பண்றீங்க? இந்த வயசுல எனக்கு யார் வேலை தருவா? அப்படியே யாராவது வேலை தந்தாலும் நீங்களோ இல்ல கௌரியோ என்ன போக விடுவீங்களா என்ன? அப்படியே போன்னு துரத்தினாலும் நீ போவியா என்ன? அதான் சோப்புல இருந்து சோறு வரைக்கும் ஓசில கிடைக்குதே. சொல்லுங்க தம்பி, என்ன வேலைக்கு அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டேன். இது நீங்க ரெஸ்ட் எடுக்கிற வயசு, அந்த அக்கறையில தான் கேட்கறேன். தினமும் எங்க போயிட்டு வரீங்க? என்ன அங்கிள், நான் உங்களை கேட்டா நீங்க வக்கீலமாவை பாக்குறீங்க? என்ன அங்கிள், நான் கேட்டா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வக்கீலம்மா வாய் வழி உத்தரவு போட்டிருக்காங்களா? நான் யாரையும் அடைக்க ஆளணும்னு நினைக்கிறவ இல்ல, எல்லாரையும் என்ன போலவே நேசிக்கிறவ. அங்கிள், நீங்க சொல்லுங்க, இந்த வெயில தினமும் எங்க போயிட்டு வரீங்க? அது லைப்ரரிக்கு போயிட்டு வரேன். லைப்ரரிக்கா? ஆமா தம்பி, லைப்ரரிக்கு போய் புத்தகம் படிச்சு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட லைப்ரரிக்கு தான் போனீங்களா? இல்ல, இன்னைக்கு லைப்ரரிக்கு அவர் போல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, லைப்ரரி இல்ல. என் ஆபீஸ்க்கு வந்து எனக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணாரு. கூட மாட ஹெல்ப் பண்ணாருன்னா என்ன ஹெல்ப்? ஓ, 2 பேருமா சேர்ந்து சட்டத்துல இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு இருந்தீங்களா? எல்லா ஓட்டையும் அடைச்சு முடிச்சிட்டீங்களா? அத்த வேணாம், நெல்லை கொட்டினா அள்ளிடலாம், அவசரத்துல சொல்ல கொட்டினா அள்ளவே முடியாது. அதனால பார்த்து பேசுங்க. அங்கிள், நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா பதில் வேற இடத்துல இருந்து வருது. நீங்க சொல்றது உண்மைதானா? ஆமா தம்பி, கௌரி கூட கோர்ட்டுக்கு தான் போயிருந்தேன். எனக்கு என்னமோ இந்த பதில் உண்மையா தெரியல. தூங்குறவங்கள தட்டி எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள என்ன பண்ணாலும் எழுப்பவே முடியாது. என்ன தம்பி இது, கௌரி நல்ல பொண்ணு, அது மேல சந்தேகம் வரலாமா? அவன் நடவடிக்கை சந்தேகத்தை உருவாக்குது அங்கிள். எங்க போறா, எங்க இருக்கா, எப்ப வருவான்னு ஒரு வார்த்தை கூட சொல்றதில்ல அங்கிள். வெறுப்பா இருக்குமா இருக்காதா? அவ மேல இருந்த ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டு வருது. அது முழுசா மொத்தமா போறதுக்குள்ள அவளை முழிச்சுக்க சொல்லுங்க. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அந்த மரியாதையை அவ கெடுத்துருவா போல இருக்க. ஆமா அங்கிள், அவ போக்கு சரியில்லை. அவ என்னுடைய பழைய கௌரி இல்ல. அவ பேச்ச பெருசா எடுத்துக்கிட்டு என்ன கசப்பா பார்க்க வச்சிடாதீங்க. என் மகன் என்ன சொல்ல வரான்னு உன் மரம் மண்டையில ஏறிச்சா ஒழுங்கா இரு, இல்லைன்னா துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓட வேண்டி இருக்கும்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். அதனால பிஹேவ் யோர் செல்ஃப், புரியுதா? சீக்கிரமே நான் உன்னை வெறுத்த மாதிரி என் மகன் அந்த கௌரிய வெறுத்து தள்ளிடுவான். நீ என்னால வாழ வெட்டி, ஆனா அவ என் மகனால வாழ வெட்டி. தட்ஸ் ஆல். திலகா, சீக்கிரமா டிஃபன் வை. இதோ வரேங்க, எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் வை, கை கால்லாம் நடுங்குது. டேய், உட்காருங்க அத்தை. சாப்பிடாம கை கால்லாம் நடுங்குதுன்னா லோ சுகர்னு அர்த்தம். எதுக்கும் டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்க. உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையா வராதா? அம்மா, இவனோட போனை எடுத்து கொண்டு வந்து கொடு. ஏய் வேண்டாம், அடிக்கட்டும், அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஏண்டா அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும்ங்கிற? ஏதாவது காலேஜ் இல்லை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் காலாக இருக்க போகுது. அது எந்த காலம் இருந்தாலும் பரவாயில்ல, எடுக்காத, வேண்டாம். இனிமே கால் வராது. எதுக்கு போன் எடுக்க பயப்படுற? அதுவும் யார் போன் பண்றாங்கன்னு தெரியாமலே பயப்படுற? போதும் போதும்,
ஆளுக்கால் நாட்டாம பண்ணாதீங்க. அதான் புருஷன் அட்வைஸ் பண்ணிட்டார்ல. என்னடா தங்குதர பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு. அதெல்லாம் ஒரு தினம் சொல்ல. நிம்மதியை என்ன சாப்பிட விடுறீங்களா? என்னங்க ஏங்க அது என்னோட போன். எடுக்காத எடுக்காத. நான் உங்க செல்போன் எடுக்க போலங்க, என்னோட செல்போன் எடுக்க போறேன். அதத்தான் எடுக்க வேண்டாம். ஏன் எடுக்க கூடாது? எடுக்காதன்னு எடுக்காத. நான் எடுப்பேன். ஏய், எடுக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டியா? டேய் அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிருவேன். எடுக்க வேண்டாம்னு சொன்னா எடுக்கிறேன். எடுக்க கூடாது. இந்த வீட்ல யாருக்கு கால் வந்தாலும் எடுக்க கூடாது. டேய் தங்கதுரை, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பயப்படுற மாதிரி நடந்துக்கற? கேட்க கூடாது. ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஆனா நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். சும்மா பசில ஒரு மனுஷன் சாப்பிட உட்காந்தா நிம்மதியா தின்ன முடியுதா? எல்லாருக்கும் ஒண்ணு கடைசியா சொல்றேன். கால் வந்தா யாரும் எடுக்க கூடாது. எடுக்க கூடாது. டேய் இது என்னோட செல்லுடா, புதுசா இப்ப வாங்குனதுடா. டேய் அந்த மாதிரி பார்க்காதடா, வேணாண்டா. டேய் உடைச்சு தொலைச்சிடாதா, வேணாண்டா வேணாண்டா. டேய் வேணாண்டா வேணாண்டா. சொல்றது கேளுங்க மாமா. டேய் தங்கதுரை வேணாண்டா. டேய் ஏய், உனக்கு என்ன வேணும்? நீதானே வேணும். நான் உன் லைனுக்கு வந்தா நீ எடுக்கவே மாட்டேங்கிறியா? அதான் அண்ணி லைனு அம்மா லைனுன்னு மாறி மாறி வர வேண்டியதா போச்சு. இப்படி தங்கச்சியை தவிக்க விடலாமான்னு. இங்க பாரு, உன் தொந்தரவு ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என்னென்ன சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிச்சிருச்சு. சரி சரி, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேங்கிறத மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஆவியா போனதுக்கு அப்புறம் மொத்தமாவே என் மெமரி பவர் குறைஞ்சு போச்சு. என் பேர்ல ஒருத்தி காலேஜ்ல சீட்டு கேட்டு வந்தா அவளுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கப்பா. அப்பா அப்பா, வேணும்னா பதிலுக்கு நீங்க என்ன அடிச்சிருங்கப்பா. அடிச்சிருங்க அடிச்சிருங்கப்பா, அடிச்சிருங்க. டேய் விடுறா, போடணும் அப்புறம். கொல்ல வெறியில இருக்கேன்டா, போயிடு. என்ன ஒன்னுடுவேன் உன்னை.